ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Chellamtips. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்க்கல அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருணக்கிழங்கு சாப்பிட்டா தொண்டை நாக்கு எல்லாமே அரிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அரிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போல் நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு ஸோ அது கூட இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து அரை மணி நேரம் போல் அப்படியே ஊற விட்டுடுங்க. ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இதை சமைச்சிங்கன்னா உங்களுக்கு நாக்கு அரிக்கிற அந்த பிரச்சனை இருக்காது. கை அரிக்காமல் நீங்கள் எப்படி இந்த கருணக்கிழங்கு க்ளீன் பண்ணணும், கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதுலேயே அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் மசாலா கொடுத்து நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கை அரிக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஒரு பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் என்னென்ன போடணுமோ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது போல் ஒரு மூடி போட்டுட்டு நீங்கள் நல்லா ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈவனாக எல்லாமே ஒட்டி வந்துடும். அதுலேயே ஒரு டிப்ஸ் இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். அதுபோல் இந்த மசாலா கலண்டவே கலண்டாது. நல்லா அந்த கலங்கோடு சேர்ந்து உங்களுக்கு பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம இந்த மிளகாய் தூளில் கை வச்சு பரட்டாமல் நம்ம கைகளில் இந்த காரத்தன்மை படாமலே நம்ம அழகாக பரட்டி வச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இவ்வளோ கிறிஸ்பியான ஒரு காரக்கரணை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இது ரிக்வஸ்டட் வீடியோ. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கருப்பான் பூச்சி கிச்சனில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு இந்த ஒரு பேக்கெட் ஷாம்பு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ரெகுலராக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக இது கூட நம்ம கற்பூரம் இருக்கு இல்லையா? ஸோ அது ஒரு 2 சேர்த்துக்கிறேன். நல்லா நுணுக்கி விட்டு இது கூட சேர்த்துருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்கள் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கருப்பான் பூச்சி வருமோ ஸோ அந்த இடத்துலலாம் இதை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. டைரெக்டாக நீங்கள் கருப்பான் பூச்சி மேலே கூட இதை ஸ்ப்ரே பண்ணலாம். உங்களுக்கு உங்களோட கவுண்டர் டாப் அந்த மாதிரி உங்களோட சிங்க் ஏரியா ஸோ அதெல்லாமே கருப்பான் பூச்சியோட நடமாட்டம் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை தொட்டு கூட நீங்கள் தெளிக்கலாம். இல்லைன்னா தொட்டு கூட ஒரு டவலில் தொட்டு கூட நல்லா பிழிஞ்சிட்டு தொடச்சி விடலாம். ஸோ இதோட ஸ்மெல்லுக்கு அந்த இடத்துக்கு கருப்பான் பூச்சி வராது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே சேர்த்துட்றேன். எனக்கு எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு கருப்பான் பூச்சி கிடையாது. ஸோ நான் ஒன்று பார்த்தேன், அது மேலே ஸ்ப்ரே பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது ஒன்று தான் இருந்துச்சு, அது மேலேருந்து நான் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ஸ்ப்ரே பண்ணவுமே அது இறந்துடுச்சு. நம்ம எந்த கெமிக்கல் கலந்த எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கி யூஸ் பண்ணணும் தேவையில்லை. ஸோ இது மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கருப்பான் பூச்சி வீட்டில் அதிகமாக கிச்சனில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள்கிட்ட இந்த ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பவுல்லே வச்சுட்டு ஒரு டவல் இந்த லிக்யூடில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதை நல்லா பிழிஞ்சிட்டு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கவுண்டர் டாப்லாம் வரும்னா தாராளமாக நீங்கள் இதை அந்த ஓர சைடு எல்லாமே நீங்கள் துடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் துடைக்கும்போது அந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு கருப்பான் பூச்சியோட தொல்லை இருக்காது, தொந்தரவு இருக்காது. உங்களோட சிங்க் ஏரியா ஸோ சிங்கோட அந்த அண்டர் சைடு அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் துடைச்சி விடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் சாதம் வைக்கிற எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். நம்ம குக்கரில் சாதம் வச்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், விசில் விடும்போது பொங்கி அந்த தண்ணி எல்லாமே தெரித்து அடுப்பே மிரிசியாகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சாதத்துக்கு ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை நல்லா ஒரு 2-3 தரம் களைஞ்சிட்டு ஸோ அந்த குக்கர்லேயே ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணி விட்டு அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ அந்த தண்ணியை கொட்டிட்டு நான் அது கூட 1 கப் ரைஸ்னால் நம்ம 2 கப் தண்ணி சேர்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மெஷரில் சேர்த்துக்கலாம்.
இது வந்து நல்ல புழுங்கல் அரிசி பழைய அரிசி அப்படின்னாக்கா ஒரு 1/2 டம்ளர் கூட நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ இது கூட உப்பு சேர்த்துட்டு எப்பயும் போல் லிட்டை போட்டு மூடி நீங்கள் வந்து அடுப்பில் தூக்கி வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இந்த மாதிரி கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லிட்டை போடுங்க. விசிலை கழட்டிட்டு லிட்டை போட்டுட்டு அகைன் விசிலை போட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா எத்தனை விசில் வந்தாலும் உங்களுக்கு வந்து சாதம் பொங்கி அடிக்கிறது, இந்த விசில் வழியாக தெளிக்கிறது, ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுக்கு நான் வந்து டைரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ விசில் வருது பாருங்கள். உங்களுக்கு வந்து சாதம் தெறிக்கிறது, சிந்துறது, அந்த மாதிரி அடுப்பு எல்லாமே மெரிசியாகி தண்ணி வழிஞ்சு ஓடும் இல்லையா? ஸோ அந்த எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. சேம் மெத்தட் வந்து நீங்கள் வந்து பருப்புமே நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் குக் பண்ணலாம். உங்களுக்கு வலிஞ்சு ஊற்றாது, பொங்கி வலியாமல் உங்களுக்கு விசில் வந்து தெறிக்காமல் இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதில் பார்க்காதவங்களுக்காக நான் இதில் சொல்கிறேன். இப்போ வந்து 3 விசில் விட்டு விசில் அடங்கிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ பொலப்பொலன்னு இருக்குது. நீங்கள் வந்து 10 நிமிஷம் போல் ஊற வச்சு சமைச்சிங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பொலன்னு கிடைக்கும். ஸோ அதுபோல் இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து சாதம் வந்து அடுப்பில் வைக்கும்போதே அடுத்த கட்டம் இது பொங்கி வலியுமே, இதை வந்து துடைக்கணுமே அப்படிங்கிற டென்ஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் அந்த டென்ஷன் இருக்கும் அப்படிங்கிறவங்க கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லணும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான்வெஜ் எடுத்ததுக்கப்புறம் உடனே வந்து அது வந்து ஐஸ் வந்து உங்களுக்கு விடவே விடாது, ரொம்ப கல் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றி எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டே போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க 1 ஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி கல் உப்பு போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி எப்பயும் நம்ம வைக்கிற மாதிரி ஒரே தண்ணியோடு வச்சா போதும். அகெயின் கொஞ்ச நேரத்துலேயே இதில் இருக்கிற ஐஸ் எல்லாமே நல்லா விட்டுட்டு உங்களுக்கு வந்து அந்த நான்வெஜ் வந்து ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கும், அதோட டேஸ்ட்டுமே மாறாமல் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கிச்சனில் வந்து இப்போ இருக்கிற சீசனுக்கு வந்து நிறைய குட்டி கொசு இருக்குதுன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதுக்கு வந்து நிறையவே டிப்ஸ் வந்து எல்லா வீடியோஸ்லையுமே ஒன்று சொல்லிட்டு தான் வரேன். ஸோ இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு ஒரு பத்தி இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன்று கொளுத்திட்டு ஈவினிங் டைமில் உங்களுக்கு வந்து அந்த பூச்சி எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு தோணுதோ சிங்க் ஏரியாவுக்கு பக்கத்துலலாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒன்று கொளுத்திட்டு நீங்கள் வச்சுருங்க. இதோட அந்த புகையோட அந்த ஸ்மெல்லுக்கு அந்த பூச்சி எல்லாமே போயிடுது. ஸோ இதை நான் வந்து பர்சனலாக நான் வந்து ட்ரை பண்ண ஒன்று. ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பத்தி நீங்கள் கொளுத்திட்டு உங்கள் கிச்சனில் நீங்கள் வந்து டஸ்ட்பின் வைக்கிற ஏரியா ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் அந்த குட்டி பூச்சி வந்து அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் எங்காவது உங்களுக்கு இந்த பத்தியை வந்து நீங்கள் வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு அதோட புகையோ இல்லை அந்த ஸ்மெல்லோ வந்து அந்த பூச்சி வந்து நல்லா வந்து போயிடுது. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இது போல் தான் நான் வந்து ஈவினிங் டைமில் ஒன்று அந்த கிச்சன் சைடில் வந்து கொளுத்தி வச்சோம் அப்படின்னாக்கா ஸோ அந்த பூச்சி எல்லாமே போயிடுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து க்ளீனிங் திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த குட்டி பூச்சி வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். ஸோ இதை வைக்கவுமே அது வந்து பறக்குது, அது போயிடுது. ஸோ அந்த இடத்துல இருக்க மாட்டேங்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரைச்சது போக மீதி இருக்கிற புளியை அப்படியே தூக்கி போடாமல் நம்மளோட இந்த மெர்சியான சிங்கில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம தூக்கி குப்பையில் போடுறதுன்னு ஆயிடுச்சு, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடலாம். ஸோ அப்படிங்கிறது தான். இது போல் ஃபுல்லாகவுமே சிங்க் ஏரியாவில் தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த வெள்ளையாக திட்டாக ஒரு கரை இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி கரைகள்லாம் அழகாக போயிடுது. ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே வாஷ் பண்ணி விட்டுட வேண்டியது தான். ஸோ எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளையாக புள்ளியாக இருந்தது எல்லாமே போயிடுச்சு. இப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்குது. நம்ம தூக்கி போடுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு தூக்கி போடலாம். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா எப்பயும் போல் உங்கள் லைக்ஸ் எல்லாமே அள்ளி கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலில் வர யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் செல்லம் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.